இப்போ வந்து டிஎம்இல யூனிட் 3ல டிசைன் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் டிசைன் ஆஃப் நக்கிள் ஜாயிண்ட் அந்த டாப்பிக்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து மொத்தம் 9 ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா எல்லாமே ஒன் பை ஒன்னாக எழுதியிருக்கேன். மொத்தம் 9 ஃபார்முலா இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி இப்போ சம் சால்வ் பண்ணலாம். ஸோ நக்கிள் ஜாயிண்டில் ஃபஸ்ட்டு சம். Design a knuckle joint to transmit 150 kN. The design stress may be taken as 75 MPa in tension, 60 MPa in stress, shear stress and 150 MPa in compression. So first இப்போ given data எழுதிக்கலாம். First load P is equal to 150 kN, அதாவது 150 into 10 to the power 3 Newton. Next வந்து design stress, அதாவது டென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிக்மா T is equal to 75 MPa. ஸோ இதை வந்து நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயருக்கு மாற்றிக்கலாம். அப்போது 75 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் யூனிட் கன்வர்ஷன் மாற்றிக்கிறணும். நெக்ஸ்ட் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ், அதாவது டவ். ஸோ அது வந்து எவ்வளோனா 60 MPa. அப்போ வந்து 60 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். அடுத்து வந்து கம்ப்ரெஷன் ஸ்ட்ரெஸ். ஸோ அது வந்து சிக்மா சி, இது எவ்வளோனா 150 MPa. அப்போது 150 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஃபஸ்ட்டு என்னென்னா டென்ஷன் ஃபெயிலியர் ஆஃப் ராட். ஸோ இது ஃபார்முலா என்னென்னா P is equal to pi by 4 d square sigma t. ஸோ இப்போ இதில் வந்து P நமக்கு முன்னாடி தெரியும், சிக்மா Tயும் நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து டி ஸ்கொயரோட வேல்யூவும் டியோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஸோ டி வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு இருக்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ 150 into 10 to the power 3 is equal to pi by 4 into d square sigma t வேல்யூ 75. ஸோ இப்போ அதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த 75 இந்த பக்கம் டிவைடில் கொண்டு போயிடலாம். 150 into 10 to the power 3 divided by 75. So 2000 equal to pi by 4 d square. இப்போ இந்த pi by 4 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். So 2000 divided by pi by 4. So d square ஓட வேல்யூ 2546.479. ஸோ இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டுடலாம். ஸோ டியோட வேல்யூ வந்து 50.46. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக 51 mm வச்சுக்கலாம். ஸோ இப்போ டியோட வேல்யூ 51 mm. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்கா, இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே எழுதிக்கலாம். ஸோ இதுதான் அந்த வேரியஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ இது வந்து ஒவ்வொரு வேல்யூவாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டயாமீட்டர் ஆஃப் த பின் D1 is equal to D. ஸோ அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் டியோட வேல்யூ 51 mm சொல்லிட்டு. ஸோ அப்போ D1ஓட வேல்யூவும் 51 mm. நெக்ஸ்ட் அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் I D2. ஸோ இதோட வேல்யூ வந்து 2 into 51. ஸோ அப்போது 102. யூனிட் வந்து முக்கியம். நெக்ஸ்ட் வந்து டயாமீட்டர் ஆஃப் த பின் அண்டு காலர், பின் ஹெட் அண்டு காலர். ஸோ இது வந்து 1.5 into D. ஸோ அது வந்து 1.5 into 51. ஸோ 76.5. ஸோ நெக்ஸ்ட் வந்து திக்னஸ் ஆஃப் சிங்கிள் லைன். ஸோ இதோட வேல்யூ வந்து 1.25 D. 1.25 into 51. ஸோ இதோட வேல்யூ 63.75. நெக்ஸ்ட் திக்னஸ் ஆஃப் ஃபோர்க் எண்ட். ஸோ இதோட வேல்யூ வந்து 0.75 into D.
0.75 into 51, 38.25. Next, thickness of pin head. So our value வந்து 0.5d. So 0.5 into 51, 25.5 mm. So இதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா tension failure of I. So இதுக்கான ஃபார்முலா வந்து P is equal to D2 minus D1 into T into sigma T. ஸோ இதில் வந்து சிக்மா T என்னன்றதை கண்டுபிடிக்கணும். P வந்து தெரியும், ஆல்ரெடி 150 into 10³ நியூட்டன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் D2, D2ஓட வேல்யூ வந்து 102 mm, D1ஓட வேல்யூ வந்து சேம் டயாமீட்டர் தான், ஸோ 51 mm. ஸ்மால் T இது வந்து 63.75. ஸோ இப்போ சிக்மா T என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு சிக்மா Tயை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ P divided by D2 minus D1 into small t. So sigma T is equal to 150 into 10³ divided by D2 oda value 102 minus D1 oda value 51 into small t oda value வந்து 63.75. So இதை சால்வ் பண்ணலாம். Sigma T is equal to 150 into 10³ divided by 51 into 63.75. So இப்போ கால்குலேட்டரில் சால்வ் பண்ணலாம். Sigma T is equal to 150 into 10³ divided by 51 into 63.75. So sigma T ஓட ஆன்சர் வந்து 46.136. நியூட்டன் per mm ஸ்கொயர். ஸோ சம்லேயே ஒரு சிக்மா T கொடுத்துருக்காங்களா, இந்த வேல்யூ விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போது டிசைன் வந்து சேஃப்னு அர்த்தம். சப்போஸ் இந்த கொடுத்துருக்க வேல்யூட இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிற வேல்யூ அதிகமாச்சுன்னா டிசைன் இஸ் நாட் சேஃப். ஸோ இப்போ இது வந்து லெஸ் தென் 75. ஸோ டிசைன் இஸ் சேஃப். நாலாவது ஸ்டெப் பார்க்கலாம். நாலாவது ஸ்டெப் வந்து ஷியர் ஃபெயிலியர் ஆஃப் ஐ. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து P is equal to D2 minus D1 small t into tau. ஸோ இதில் வந்து டவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ டவ் தவிர்த்து மிச்சம் இருக்க எல்லாத்தையும் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். டவ் இஸ் ஈக்குவல் டு P divided by D2 minus D1 into small t. இதுக்கும் வந்து சேம் நம்ம இங்கே செஞ்ச அதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும். ஏன்னா ரெண்டுத்தோட ஃபார்முலாவுமே சிமிலராக தான் இருக்குது. இப்போது டவோட வேல்யூவும் 46.136 நியூட்டன் per mm ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே நம்ம ஒரு டவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ரெடி கொஸ்டினில் ஒரு டவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 60 நியூட்டன் per mm ஸ்கொயர்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து கிவன் வேல்யூவை விட கம்மி, ஸோ லெஸ் தென் 60. ஸோ இப்போ வந்து டிசைன் இஸ் சேஃப். நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ எல்லாமே இங்கே கொஸ்டினில் இருக்கிற வேல்யூவை விட கம்மியாக தான் இருக்கணும். சப்போஸ் அதிகமாக இருந்தால் டிசைன் இஸ் நாட் சேஃப்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ இப்போ அஞ்சாவது ஸ்டெப். ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து டென்ஷன் ஃபெயிலியர் ஆஃப் ஃபோர்க். ஸோ இதோட ஃபார்முலா வந்து P is equal to 2 into D2 minus D1
into small t1 into sigma t. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த 4க்குள்ள இருக்கக்கூடிய டென்ஷன் ஃபெயிலியரை கண்டுபிடிக்கிறோம். அதனால இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது சிக்மா டீயோட வேல்யூ. ஸோ இப்போ அகைன் நான் இங்கே பண்ண மாதிரி இங்கேயும் சிக்மா டீயை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். P divided by 2 into d2 minus d1 into small t1. நமக்கு இங்கே வந்து ஸ்மால் t1 ஓட வேல்யூவும் தெரியும், ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்மால் t1 thickness of fork end, small t1 is equal to 38.25 mm. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சிக்மா t equal to 150 into 10 to the power 3. p ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரியும். அடுத்து 2 into d2 ஓட வேல்யூ வந்து 102 minus d1 ஓட வேல்யூ வந்து 51 into small t1 ஓட வேல்யூ வந்து 38.25. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 150 into 10 to the power 3 divided by 2 into 51 into 38.25. into 10 to the power 3 divided by 2 into 51 into 38.25. So answer வந்து sigma t is equal to 38.446 Newton per mm square. ஸோ இந்த சிக்மா டி வேல்யூவும் கொஸ்டினில் இருக்க சிக்மா டியோட வேல்யூவோட கம்மி அப்படிங்கிறப்போ லெஸ் தென் 75. ஸோ டிசைன் இஸ் சேஃப். ஆறாவது, ஸோ 6th ஸ்டெப் என்னன்னா ஷியர் ஃபெயிலியர் ஆஃப் ஃபோர்க். இதோட ஃபார்முலா வந்து P is equal to 2 into d2 minus d1 small t into tau. ஸோ இங்கேயும் டவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். இங்கே வந்து டவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ சேம் இந்த டவ் மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்துடும். into 10 to the power 3 divided by 2 into 102 minus 51 into small t ஓட வேல்யூ இங்க இருக்கு 63.75. so tau is equal to 150 into 10 to the power 3 divided by 2 into 51 into 63.75. so இப்போ tauவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். 50 into 10 to the power 3 divided by 2 into 51 into 63.75. so answer வந்து 23.068 Newton per mm square. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவும் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க டவ் வேல்யூவோட கம்மி தான். ஸோ less than 60. So therefore design is safe. So 6th step வரைக்கும் முடிச்சிட்டோம்.
இப்போ வந்து 7th ஸ்டெப். 7th ஸ்டெப் வந்து failure of knuckle pin in shear. இதோட ஃபார்முலா வந்து P is equal to 2 into pi by 4 d1 square into tau. ஸோ இங்கே நக்கல் பின் அண்ட் ஷியர் இருக்கனால நம்ம டவு தான் திரும்பவும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ டவு இஸ் ஈக்குவல் டு P divided by 2 into pi by 4 d1 square. And 50 into 10 to the power 3 divided by 2 into pi by 4 d1 oda value 51. So 51 square. So இப்போ tau oda value கண்டுபிடிக்கலாம். 150 into 10 to the power 3 divided by 2 into pi by 4 into 51 square is equal to 36.713 Newton per mm square. So இதுவும் less than 60. கொஸ்டினை கொடுத்துருக்கு tau value. So அப்போ design is safe. சரி, அடுத்து வந்து 8th ஸ்டெப். ஸோ 8th ஸ்டெப் வந்து என்னன்னா crushing between pin and eye. இதோட ஃபார்முலா வந்து P is equal to d1 small t into sigma c. ஸோ இங்கே crushing வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ sigma c அதை தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ sigma c is equal to P divided by d1 small t. So sigma c equal to 150 into 10 to the power 3 divided by d1 oda value 51 into small t oda value நம்ம இங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 63.75. 63.75. இப்போ சால்வ் பண்ணலாம். 150 into 10 to the power 3 divided by divided by 51 into 63.75. So sigma c oda value வந்து 46.136 Newton per mm square. ஸோ இங்கே சிக்மா சியோட வேல்யூ இருக்கா? ஆல்ரெடி கொஸ்டினில் சிக்மா சி வேல்யூ கொடுத்துருக்காங்களா? ஸோ நமக்கு கொஸ்டினை கொடுத்துருக்க கிவன் வந்து 150 நியூட்டன் பை எம்எம் ஸ்கொயர் சிக்மா சி. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க வந்து 46.136. ஸோ கொஸ்டினில் இருக்க 150 விட கம்மி, இந்த வேல்யூ விட இது கம்மி. அப்போது டிசைன் இஸ் சேஃப். நெக்ஸ்ட் 9th ஸ்டெப். 9th ஸ்டெப் வந்து என்னன்னா
crushing between pin and fork. இதோட ஃபார்முலா வந்து P is equal to D1 small t1 into sigma c. ஸோ இங்கேயும் க்ரஷிங் வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம், அதனால சிக்மா சி தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ சிக்மா சி மட்டும் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். சிக்மா சி ஈக்குவல் டு 150 into 10 to the power 3 divided by 51. ஏன்னா d1ஓட வேல்யூ d-ஓட வேல்யூ சேம் தான். ஸோ அதனால் 51 into t1 ஸ்மால் t1ஓட வேல்யூ வந்து 38.25. 38.25. இப்போ சிக்மா சியோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம். 150 into 10 to the power 3 divided by 51 into 38.25. ஸோ சிக்மா சி வந்து 76.89 நியூட்டன் per mm ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூவும் லெஸ் தேன் 150 தான், ஏன்னா கொஸ்டினில் 150 கொடுத்துருக்காங்க, அதை விட இது கம்மி. ஸோ டிசைன் இஸ் சேஃப். அவ்வளோதான் சம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நக்கிள் ஜாயிண்ட்டை டிசைன் பண்ணுறோம். அது வந்து இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இதற்கு உள்ளே இருக்கணும், அதாவது இதை விட அதிகமாக போயிடக்கூடாது. இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு நக்கிள் ஜாயிண்ட்டை நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் தான் இது எல்லாமே.